இங்கு முதல் கள்வனும் கிறிஸ்துவண்டை ஒரு வேண்டுதல் வைத்தான். லூக்கா 23:39 நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். அவனுக்கு அப்பொழுது வேண்டியதெல்லாம் இம்மீடியட் ரிலீஃப். சிலுவையிலிருந்து மீண்டும் இறங்க வேண்டும், மீண்டும் தன் சொந்த தொழிலை திருட்டுத்தனத்தை செய்ய வேண்டும். அதுதான் அவனுடைய குறுகிய கண்ணோட்டமாக ஜெபமாக இருந்ததை நாம் காண்கிறோம். இன்று கூட அநேகருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்றால் அல்லது ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது நீங்குமா, இது நீங்குமா, வியாதி நீங்குமா, இந்த நோக்கத்தோடு நீங்கள் கிறிஸ்துவண்டை வந்தால் அந்த கள்வனுக்கு ஏற்பட்ட கதிதான். அவனுக்கு என்ன ஏற்பட்டது? கைவிடப்பட்டான். அவன் கிறிஸ்து லூக்கா 9:24 சொல்லும், ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அடுத்த ஒரு பாடம் இந்த 2ஆம் கள்ளன் கூறிய பாவ அறிக்கை லூக்கா 23:41 நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அதாவது தான் ஒரு பாவி என்று உணர்ந்தவனாக அறிக்கை செய்கிறான். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் எப்பேற்பட்ட விசுவாசியாக இருக்கலாம் பிரியமானவளே, அந்நிய பாஷை பேசலாம், அற்புதங்களை செய்யலாம், ஊழியங்களை செய்யலாம், உங்களை மற்றவர்கள் ஆகா ஓகோ என்று சொல்லலாம். அடிக்கடி எச்சரிக்க ஒரு காரியம், மற்றவர்கள் உங்களை புகழ்ச்சியாக சொல்லும் பொழுது உங்களுக்கு ஐயோ, தேவனுக்கு முன்பாக எவ்வாறு இருக்கிறீர்கள்? அநேகருக்கு முன்பாக ஹீரோவாக மாறிவிட்டு தேவனுக்கு முன்பாக ஜீரோவாக மாறிவிடாதீர்கள். பாவியாக என் மேல் கிருபை ஆகிரும் என்ற துணி எப்பொழுதும் உடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கட்டும். தெய்வ சமூகத்தில் கடந்து வரும் பொழுதெல்லாம், தனி ஜெபத்தில் உங்கள் அறையை பூட்டும் பொழுதெல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்து, தேவனே பாவியாக என் மேல் கிருபை ஆகிரும் ஐயா என்று கதறாத பத்தட்டில் தேவனால் கிருபை உங்களை தாங்க போவதில்லை என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஃபெர்டிக் கிரேட் என்ற மாமன்னன் தன் தேசத்து சிறைச்சாலைக்கு சென்று தன்னுடைய கைதிகளை நிலையை பற்றி அறிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அனைவரும் வந்து கைதிகள் வந்து தங்களை பெரிதாக காட்டினார்கள். நான் நிரபராதி, நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை, அநியாயமாக என்னை இங்கு கொண்டு வந்து அடைத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதில் ஒருவன் மட்டும், ராஜாவே நான் பாவி, தவறு செய்து விட்டேன், உட்கோபத்திலே இந்த காரியத்தை செய்து விட்டேன், இதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது ஃபெர்டிக் உடனடியாக தன் போர்ச்சேவலை கூப்பிட்டு உடனடியாக இந்த பாவியை, இந்த குற்றவாளியை வெளியே கொண்டு போய் விட்டு விடுங்கள், இல்லாவிட்டால் இந்த ஒரு குற்றவாளி இங்கு இருக்கும் அனைத்து நிரபராதிகளையும் கெடுத்து விடுவான் என்று சொல்லி விடுவித்தாராம். ஆம், நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கம் பெறுவான். இன்றொரு பாடம் இந்த வசனத்தில், இந்த வார்த்தையை நாம் படித்துக் கொள்கிறோம். சில இந்த கள்வனை போல கடைசி நேரத்தில் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று தப்பு கணப்பை போடுவார்கள். பிரியமானவளே, அனித்தியமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வினாடி நம்முடைய ஜீவன் நம்மை காணப்படும் என்ற உறுதி யாருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற ஒரு ஜீவத்தில் இருக்கும் பொழுது தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கும் இந்த காலத்தை வீணடித்து போட்டுவிட வேண்டாம். இந்த காலத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த கள்வன் கேட்டதெல்லாம் என்னை நினைத்தருளும் என்று மட்டும்தான். ஆனாலோ நம் அருள்நாதர் கொடுத்ததோ நித்திய ஜீவனை, பரலோக வாழ்வை. ஆம், அவர்தான் இரட்சகர் என்று அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் பாவங்களை மன்னித்து கடந்த கால காரியங்கள்
மன்னித்து இந்த ஜீவிய பாதையில் நம்மை வழிநடத்தி நிகழ்காலத்தில் ஒரு மைமையான ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். கரங்களை வைத்து நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி. என்ற கடந்த கால, நிகழ்கால, வருங்காலத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி, நன்றி. மூன்றாவது வார்த்தை யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தள்ளிடமாய் ஏற்றுக்கொண்டான். 3 ஆண்டு காலம் அவரோடு இருந்து அற்புத அதிசயங்களை எல்லாம் கண்டு அனுபவித்த சீசர் கூட்டத்தில் யோவானை மட்டும் தவிர மற்ற அனைவரும் ஓடி போய்விட்டார்கள். இந்த யோவான் மட்டும் அங்கு சிலுவை அண்டல நின்று கொண்டிருக்கிறான். சிலுவையை சுற்றி ஒரு சிறு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அதை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது பெரும் கூட்டம் போர்ச்சேவர்கள் தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவளை தத்த சில ஆண்களும் சில பெண்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதில் பரிசப்பட்ட சில பெண்களுடைய முகங்கள் நமக்கு தெரிகின்றது. 1 மகதலேனாள் மரியாள், 2 செபதேயின் மனைவி சலோமி, 3 மரியாளுடைய சகோதரியான கிளையப்பா மரியாள், 4ஆவதாக இயேசுவின் தாயாக மரியாள். இந்த காரியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாயாக மரியாளை தவிர மற்ற 3 பேர் ஏன் நின்றார்கள் என்றதை கடந்த ஆண்டு பெரிய வெளி செய்தியிலே மிகவும் விளக்கமாக எடுத்த செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று நாம் அதை பற்றி தியானிக்கவில்லை. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாளிடம் நாம் வந்து பார்க்கிறோம். வந்து அவரை சென்று அம்மா என்று பேச ஆரம்பிக்கிறோம். உடனே கண்கள் இந்த கண்ணீர் தார தாரையாக ஓடிய ஆரம்பிக்கிறது. இந்த காரியம் என் மகனுக்கு ஏற்படும் என்று எனக்கு நன்கு தெரியும். எப்படி என்று குழந்தையாக அவனுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு நானும் அவனுடைய தாப்பனாகிய யோசேப்பும் ஆலயத்துக்கு சென்று பிரதிஷ்டை செய்த பொழுது அங்கு சிமியோன் என்ற வயது முதிர்ந்த ஒரு தீர்க்கன் இருந்தான். அந்த குழந்தை கையில் எடுத்தவனாக என்னை பார்த்தவனாக உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்னார். ஆனால் அந்த பட்டயம் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. என் மற்றவங்க காட்சியை பார்த்தீர்களா? மரிப்பதை என்னால் காண முடியவில்லையே என்று ஏங்கும் பொழுது சிலுவையிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் மகன் என்று யோவானை காட்டி அவர் சொல்கிறார். தூங்கிக் கொண்ட இயேசுதான் தன் தாயை அனாதையாக விட்டு செல்ல விரும்பாமல் பக்கத்தில் நின்று கொண்ட யோவானிடம் அதோ உன் மகன் என்று. யாத்திராகமம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீதிமொழிகள் 23:22 பின்பகுதி. உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை செய்யாதே என்று வேதம் குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு கட்டளையும் கிறிஸ்து சாமி நிறைவேற்றி நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டியுள்ளார். இன்று எத்தனை விசுவாசிகள், இங்கு அமர்ந்திருக்கும் எத்தனை விசுவாசிகள் தங்கள் தாய் தாப்பன்மாரை போஷிக்கிறவர்களாக அவற்றை காப்பாற்றுவர்களாக இருக்கிறீர்கள். அந்த முறை கடந்து சென்ற பொழுது முதியோர் இல்லத்திற்கு கடந்து சென்றேன். அங்கிருக்கும் பாட்டிமார்கள் தாத்தாமாரை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த வேதனை. 4 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் படிக்க வைத்து எல்லாம் உயர் பதவியில் இருக்கிறார்கள். சில பெற்றோர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், யுகேயில் இருக்கிறார்கள். ஆனால் கைவிடப்பட்டவர்களாக முதியோர் இல்லத்தில் இருக்கும் பொழுது அநேக நேரத்தில் அவளோடு நான் அநேக மணி நேரம் சில நேரத்திலும் செலவழித்தேன். அவளுடைய தொடுதல், அவருடைய அன்பு, தொடும் பொழுது தந்தை பிள்ளை தொடுவது போல் அவர்கள் விடுவதை கண்டு எனக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி. ஆம் பிரியமானவளை, இன்று எத்தனை பேர் இங்கு அமர்ந்திருக்கும் உங்களில்
உங்கள் வயதான பெற்றோர்களை போஷிக்கிறவர்களாக, முடிவு பறிந்து உங்களை காப்பாற்றுவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தேவன் தாமே அறிவார். ஆனால் அநேக நேரத்தில் இந்த கிழமை எப்பொழுது சாகுமோ அப்போதுதான் எனக்கு நிம்மதி. இந்த கிழத்துக்கு வேறு இல்லை, துறை என்று பேசிக்கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய வயதான பெற்றோரையோ, மாமனார் மாமியாரையோ, பெற்றோரின் பெற்றோரையோ பேசிவிடாதீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் மேலும் தங்க வேண்டுமெனால் உங்களுடைய தாய் தகப்பன்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் செய்ய வேண்டிய உதவிகளும் உயிருள்ளவரை செய்யுங்கள். அதைத்தான் கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையில் செய்தார். கிறிஸ்து இயேசு இவ்விதம் யோவானை ஒப்படைத்த பொழுது உடன்தானே ஆபரணம் மரியாதை தன் தாயாக ஏற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமோ ஏனவோ யோவான் வயது சென்றவனாக பத்மு தீவில் இருக்கும் பொழுது இனி வர இருக்கும் பரலோக காட்சியை அவனுக்கு தேவன் கிருபையாக காட்டினதை நாம் கண்டு நாம் ஆனந்த கழிப்படைகிறோம். நான்காவதாக வார்த்தை மத்தேயு 27:45-46. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இவர் தெய்வகுமாரன் அல்லவா, பூர்ண பரிசுத்தர் அல்லவா, பின் ஏன் கைவிடப்பட்டவராகி இந்த கதறல்? பிதா குமாரனை கைவிட்டு விட்டாரோ? பதில் இல்லை. ஆபகுக் 1084 பக்கம் 1-3. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரோ என்று முடிவதை நாம் காண்கிறோம். இதிலிருந்து பாவத்தை பரிசுத்த தேவனுடைய கண்கள் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது, பார்க்க விட மாட்டார் என்று வேதம் சொல்வதை நாம் காண்கிறோம். பாவம் எப்பொழுது மனித தேவனிடமிருந்து பிரிப்பதாக இருக்கிறது. அதைத்தான் ஏதேன் தோட்டத்தில் கண்டோம். ஆதி பெற்றோர் பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாம பொழுது உடனடியாக ஓடி மறைந்து கொண்டார்கள். தெய்வ சமூகத்தையே காணப்பட பயம். பாவம் வரும்பொழுது அதுதான் தெய்வ சமூகத்தில் நம்மை பிரிப்பதாக அமர்ந்து விடுகிறது. அநேக நேரங்களிலே நாம் நம்பியவர்கள் நம்மை கைவிடும் பொழுது நாம் சஞ்சலப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். இருந்தாலும் வேளையெல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் சில வேளைகளில் தேவனே நம்மை கைவிட்டதை போல உணர்ந்து, ஏனப்பா ஏன் என்னை மறந்துட்டீங்க, எங்கப்பா இருக்கீங்க, என் நிலைமையை என் கண்ணீரை காணாத என்னை கைவிட்டீங்களோ என்று புலம்பி தவிக்கிறோம். உண்மை இல்லையா? உண்மைதான். மாம்சத்தில் இருக்கிறோம், பொய் சொல்ல வேண்டாம், உண்டு. ஆனால் தேவன் நம்மை கைவிட்டாரா? இல்லை. அப்படி அவர் ஒரு வினாடி நம்மை கைவிட்டிருப்பார் என்றால் நாம் அதமாய் போயிருப்போம். அதை சிறப்பாக அப்போஸ்தலர் 17:28 நாம் காண்கிறோம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நமக்கே இப்படி இருக்க பின் ஏன் தெய்வகுமாரனுக்கு அந்த நிலை? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது முழு மானிட வர்க்கத்தின் இருந்த, அப்பொழுது இருந்து கொண்டிருந்த, வரப்போகிற அனைத்து மானிட வர்க்கத்தினுடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டதால் அவர் மானிட வர்க்கத்துக்கு பதிலாக பாவமாக்கப்பட்டார். இதை அழகாக நாம் ஈசாயாவில் வாசிக்க கேட்டோம். மீண்டும் வாசிப்போம். 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ நம் எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய அசுத்தங்களை அவர் மேல் விழப்பண்ணினார். ஏன்? பதில் 2 கொரிந்தியர் 5:2. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் நீதியாகும்படி
பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இது நிமித்தமே பிதா தம் கண்களை குமாரனை விட்டு விலக்கி கொண்டார். இதை தாங்கக்கூடாத குமாரன், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். பிதா என்னிலும் நான் அவரிலும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்ன குமாரன் தன்னுடைய மேல் முழு மனு வர்க்கத்தின் பாவமும் சுமத்தப்பட்டதினாலே பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுடைய பிதாவின் கண்கள் தன்னை விட்டு எடுபடத்தை தாங்க முடியாமல் கதறிய கதறல் தான் ஐயா இந்த கதறல். குமாரனுக்கு இந்த நிலை என்றால் அவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாத மறிக்கும் ஒரு பாவிட நிலை என்னமாக இருக்கும்? நித்தியமான பாடுகளுக்குள்ளும் இருளுக்குள்ளும் ஆக்கணைக்குள்ளும் அல்லவோ கடந்து செல்ல உள்ளார்கள். இன்று இன்னும் அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாத இருப்பீர்கள் யாராவது இருந்தால் இன்றுதானே தெய்வகுமாரன கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது அந்த பயங்கரமான ஆக்கினைக்குள்ளாக கடந்து சென்று விட வேண்டாம். யோவான் 3:16 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். தேவனுடைய கோபாயனுக்குள்ளாக சென்று விடாதபடி கிருபையின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பொழுதானே கிருபைக்குள்ளாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்கூட்டான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக கழுவப்பட உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் அது ஒரு மகிமையாக இருக்கும். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவே என் மேல் உங்கள் மேல் வர இருந்த தெய்வ கோபாக்கனை அந்த சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமே பிதாவின் மூலம் மறைக்கப்பட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று கதறுகிறார். மத்தேயு 26:53 நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ அவர் அங்கலாய்த்து இரத்தத்தின் விழுந்து அதனால் தூதர் வந்து அவளை தேற்றவில்லை. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த நேரத்திலும் அவர் ஜெபித்திருப்பார் என்றால் 12 லேகியோன், ஒரு லேகியோன் 5300 to 6000 பேர் என்று சொல்லப்பட்டதாக. அப்படி என்றால் 12 into 6000 எத்தனை வருது? 72,000 பேர். ஒரு தூதன் 1,00,000 எத்தனை பேரை கொள்ள முடியும்? 80,000. அப்படின்னா 72,000 1,00,000 என்ன ஆயிருக்கும் அங்கு கூடியிருந்தவர்கள் நிலைமை. தேவன் எனக்காக குமாரன் என்மேல் உங்கள் மேல் வைத்த அன்புக்காக பிதாவிடம் அதை கேட்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, அதை மிகவும் சிரமமாக நான் அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். யோவான் 18:11. யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார். பிதா என்னிடத்தில் கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ? யோவான் 10:18 வாசித்துருங்க. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. தன் ஜீவனை குறித்து சொல்கிறார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், தன் ஜீவன் மேல் சகல அதிகாரமுடைய தேவன் குமாரன் அந்த வீட்டில் வேண்டியிருப்பார் என்றால் கண்டிப்பாக இருப்பார். ஆனால் என் மேல் உங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக, பிதாவின் சித்தம் இதுதான் என்று அறிந்து நிமித்தமாக, அந்த கொடூரமான நேரத்துக்குள்ளாக என் குமாரன் கடந்தது நிமித்தமாக பிதாவின் மூலம் இறக்கப்பட்டதினால என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருக்காது. 5வது வார்த்தை யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இவ்விதமாக கிறிஸ்து கூறியதும் உடன் தானே ஒரு போர் வீரன்
கடற்காலனை ஸ்பாஞ்சை ஒரு காடியிலே, அதாவது வினிகரிலே முக்கி அதை ஒரு தண்டில் மாட்டி அவருக்கு கொடுத்தான் என்று நாம் தொடர்ந்து இருக்கும் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த காரியமும் தீர்க்கதரிசிகளால் முன்குறிக்கப்பட்டதுதான். சங்கீதத்திலே சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஆம், அவர் தேவகுமாரனாக இருந்தும் சிலுவையில் மனுஷகுமாரனாக தம்